கடைசியா தோல்வியில முடிவடைந்த சிதம்பரம் அவருடைய பேச்சுவார்த்தை. இதன் காரணமா 2 துண்டாக உடையுது தமிழக காங்கிரஸ். அதாவது காங்கிரஸின் ஒரு பிரிவு அவங்க திமுக பக்கம் போய் சேர்றாங்க. இன்னொரு பிரிவு தமிழக வெற்றி கழகம் விஜய் அவருக்கு கிட்ட போய் கூட்டணியில சேர்றாங்க. ஸோ இப்படி 2 துண்டாக தமிழக காங்கிரஸ் உடையிற மாதிரியான ஒரு விஷயத்த இப்ப ஸ்டாலின் அவர் செய்த ஒரு சில விஷயங்களால இப்ப தமிழக காங்கிரஸ் அப்படின்னு ஒரு கட்சியே இல்லாம உள்ள இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள் தலைவர்கள் எல்லாருமே தற்போது காங்கிரஸை விட்டு வெளியேற வேண்டிய மோசமான நிலைமைக்கு தற்போது தமிழக காங்கிரஸ் அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ அப்படி இன்னைக்கு கூட்டணியை பற்றி தீவிரமாக தமிழகத்தில் காலையில் இருந்து இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் பரபரப்பாக நடந்த பேச்சுவார்த்தையில் என்னென்ன விஷயங்கள் தான் நடந்துச்சு, இதுக்கு நடுவில் காங்கிரஸ் அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர் என்ன விஷயம் தான் செஞ்சார், இப்போ காங்கிரஸ் 2 துண்டாக உடையிற மாதிரி இன்னைக்கு பரபரப்பான சூழ்நிலை தமிழக அரசியலில் அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற முழு விவரம் ஆரம்பத்திலேருந்து எல்லாமே முழு விவரம் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் இப்போ பார்த்துடலாம். ஸோ அதனால் வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமலேயே பாருங்கள். அதாவது தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் எங்கள் கூட காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்தாங்கன்னா நிச்சயமாக ஆட்சி அதிகாரம் இன்னும் நீங்கள் எது எதில் பங்கு கேட்குறீங்களோ அது எல்லாத்துலேயுமே உங்களுக்கும் சரி பாதி பங்கு தரப்படும் அப்படின்னு விஜய் அவர்கள் ஆரம்பத்தில் இருந்து காங்கிரஸ் அவங்கள கூட்டணிக்கு உள்ள அழைச்சிக்கிட்டே இருந்தார். ஸோ காங்கிரஸ் இதை பார்த்துட்டு தமிழக வெற்றி கழகம் அவங்க கூட சேர்ந்தால் நமக்கு கூடுதலான சீட்டு கிடைக்கும், ஆட்சி அதிகாரத்துலேயுமே பங்கு கிடைக்கும் அப்படின்னு அதே டிமாண்டை அதாவது விஜய் அவர்கள் கூப்பிடுறாரு. நீங்கள் அட்லீஸ்ட் விஜய் அவர் தர்ற மாதிரியான 60 தொகுதிகள் எங்களுக்கு தர வேணாம், அட்லீஸ்ட் 40 தொகுதிகள் கொடுங்க, ஒரு சில ராஜ்யசபா சீட்டு, மேயர் பதவி, முக்கியமாக ஆட்சி அதிகாரத்திலையும் கொஞ்சம் எங்களுக்கு பங்கு கொடுங்க அப்படின்னு தான் காங்கிரஸ் கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு திட்டவட்டமாக தொடர்ந்து மறுத்துக்கிட்டே வந்தாங்க திமுக. ஸோ இதனால் இன்னைக்கு ஏறக்குறைய திமுக அவங்களுடைய அந்த கூட்டணி எல்லாத்தையுமே முடிவு செய்ய வேண்டிய அந்த நிலைப்பாட்டில் திமுக இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா அவங்க திமுக அவங்க கொடுக்குற அந்த தொகுதி அவங்க இல்லைன்னு மந்திரி பதவிகள் எதுவுமே இல்லைன்னு அப்படின்னு சொன்னதால் திமுக அவங்க கிட்ட அந்த இறுதி முடிவு இன்னும் எட்டப்படாமல் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் தொடர்ந்து இழுபறியாக இருந்த நிலையில் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு அதிரடி அறிவிப்பு தெரிவிக்கிறாரு காங்கிரஸ் அவங்களுக்கு எதிராக. அதாவது காங்கிரஸ் நீங்கள் கூட்டணிக்கு உள்ள இருக்கீங்களா இல்லை வெளியே போகிறீங்களா அப்படிங்கிறத இன்னைக்கு சாயந்தரம், அதாவது இன்னைக்கு மார்ச் 3ஆம் தேதி இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள காங்கிரஸ் அவங்க சொல்லலைன்னா நாங்கள் பாட்டுக்கு எங்களுடைய தொகுதி எல்லா தொகுதிகள்லையுமே எந்தெந்த வேட்பாளரை போடணும் அப்படிங்கிற அந்த வேலையில் நாங்கள் இறங்கிடுவோம் அப்படின்னு ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை பண்ணுற மாதிரியான ஒரு தகவலை சொல்லியிருந்தாரு. ஸோ இதனால் நிலைமை சீரியஸ் ஆகி போயிட்டுருக்கு. எங்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடஞ்சிருமோ அப்படின்னு காங்கிரஸ் மேலிடம் அவங்க யோசிச்சு உடனே சிதம்பரம் மத்திய அமைச்சராக இருந்திருக்காரு. சிதம்பரம் அவரை ஸ்டாலின் அவருடைய வீட்டுக்கு அனுப்பி ஸ்டாலின் அவர்கிட்ட கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நீண்ட நேரம் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை பரபரப்பாக நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கிறப்ப திமுக அவங்க கடைசியாக இப்போ என்னதான் ஒத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காங்கிரஸ் அவங்க 40 கேட்டாங்க, 41 கேட்டாங்க, அதெல்லாம் கிடையாது, திமுக தர முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக சொன்னதால் ஸோ கடைசியாக எங்களுக்கு 31 சீட்டு கொடுங்க திமுக போதும், அதே போல் அந்த ஒரு சில மந்திரிகள், அப்புறம் 2-3 ராஜ்யசபா, 1-2 மந்திரி பதவியாவது கொடுங்க, ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கும் பங்கு வேணும் அப்படின்னு இத்தனை நாள் நாங்கள் போராடி இருக்கோம், எங்களுக்கு ஒரு 2-3 மந்திரி பதவிகளாவது கொடுங்க அப்படின்னு திமுக கிட்ட திட்டவட்டமாக பார்த்தீங்கன்னா சிதம்பரம் அவர் கேட்டிருக்காரு. ஸோ இதை கேட்ட ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா எடுப்பில் ஃபஸ்ட்டு அவர் சொன்னது என்ன அப்படின்னா, சரி நீங்கள் எடுத்துக்கங்க, ஒரு 2 ராஜ்யசபா 2 மேயர் பதவி கூட எடுத்துக்கங்க, ஆனால் 31 சீட் கண்டிப்பாக தர முடியாது, 28 சீட் ஏற்கனவே 25 தரோம் அப்படின்னு சொன்னோம், இப்போ வேணால் 3 எக்ஸ்ட்ரா போட்டு 28 சீட்டு தரோம், ஆனால் ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிற அந்த பேச்சு வார்த்தையை மட்டும் அட்லீஸ்ட் தயவு செய்து இனிமேட்டு எடுத்துடாதீங்க, அது நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு திட்டவட்டமாக பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர் போட்டு உடச்சிட்டாரு. சிதம்பரம் ஸ்டாலின் இன்னைக்கு அவங்க நடத்தின இந்த பேச்சுவார்த்தையில் இந்த அதிரடி முடிவை உறுதியாக நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கோம், ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிற அந்த பேச்சுக்கு இடம் கிடையாது அப்படின்னு தீவிரமாக திட்டவட்டமாக ஸ்டாலின் சொல்லிட்டாரு. ஸோ ஸ்டாலின் அவர் சொன்ன இந்த விஷயத்தை கேட்டு இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளே இருக்கிற, அதாவது தமிழக வெற்றி கழகம் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோபம் அடைஞ்சு கொந்தளிச்சு போயிருக்காங்க. முக்கியமாக மாணிக்கம் தாகூர் உள்ளிட்ட இன்னும் சில தலைவர்கள் எல்லாருமே பயங்கர கோபம். ஏன்னா திமுக இப்படி அடுத்தடுத்துன்னு அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க காங்கிரஸ் அவங்கள. காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சி, அதற்கான துளி அங்கீகாரம் கூட திமுக கொடுக்க மாட்டாங்க, மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க, கேட்குற சீட்டையும் கொடுக்க மாட்டாங்க.
மேயர் பதவியும் கொடுக்க மாட்டாங்க, ராஜ்யசபா எம்பி பதவிகளும் கொடுக்க மாட்டாங்க, ஆட்சி அதிகாரம் இப்படி எதுவுமே இல்லாமல் அவங்க கூட கூட்டணியில் இருந்து என்னதான் சாதிக்க போகிறோம் அப்படின்னு தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் அவங்க எல்லாருமே இன்னைக்கு நடந்த இந்த பேச்சுவார்த்தையால் ரொம்பவே கோபப்பட்டிருக்காங்க. சிதம்பரம் வந்து அவர் நேரடியாக பேசியுமே ஸ்டாலின் அவருடைய அந்த நிலைப்பாட்டில் இருந்து இறங்கி வரதா இல்லை 3 சீட்டு வேணால் எக்ஸ்ட்ரா தரோம் அப்படின்னு மட்டும்தான் ஸ்டாலின் அவர் கூடுதலாக நேத்திக்கும் இன்னைக்கும் அவர் சொல்லியிருக்காரு. இதனால் தமிழக வெற்றி கழகம் பின்னாடி போயிடலாம், திமுக தேவையில்ல அப்படின்னு இப்போ தமிழக காங்கிரஸில் இருக்கிறவங்க ஏறக்குறைய பாதி பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே தமிழக வெற்றி கழகத்துக்கு போகலாம் அப்படின்னு அவங்க எல்லாருமே கோபத்தில் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல் திமுக ஆதரவாளர்கள் நிறைய பேர் காங்கிரஸில் இருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா செல்வ பெருந்தகை அவர் காங்கிரஸ் தலைவரா இல்லை திமுக தலைவரா தொண்டனா அப்படின்னு கூட புரியல. அந்த அளவுக்கு திமுகவுக்கு பயங்கரமாக ஜால்ரா தட்டிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு செல்வ பெருந்தகை அவர் பேசிட்டு வராரு. ஆனால் வெளியே வந்து பிரஸ் மீட் ஆர்லட் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பேச்சுவார்த்தையெல்லாம் சுமூகமாக போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க, திமுக காங்கிரஸ் 2 பேருமே சேர்ந்து தான் இந்த தேர்தலில் களம் இறங்குவோம், போட்டியிடுவோம், நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எதுவும் சொல்லாதீங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமே நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கு, சுமூகமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு செல்வ பெருந்தகை வெக்கமே இல்லாமல் அப்படியே பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஜால்ரா தட்டுற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் காங்கிரஸ் மேலிடம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திமுக கிட்ட இன்னும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், இன்னும் சரியாக எதுவும் படியல அப்படின்னு காங்கிரஸ் மேலிடம் சொன்னாலுமே கூட இங்கே தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு அப்படியே டெட் ஆப்போசிட்டாக திமுகவுக்கு ஜால்ரா அடித்து பேசிகிட்டு இருக்காரு. இப்போவுமே கூட திமுக அவங்க கொடுக்கறத வாங்கிக்குவோம், ஆட்சி அதிகாரம் எல்லாத்தையுமே பங்கெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு தான் செல்வ பெருந்தகை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் காங்கிரஸ் நிர்வாகிகள் அவங்க ஒரு சில பேர் தான் இல்லை ஆட்சி அதிகாரம் பங்கு வேணும் அப்படின்னு விஜய் அவர் கட்சிக்கு போகலாம் அப்படின்னு இப்போ காங்கிரஸ் அவங்களுக்கு எதிராக திமுக இப்படி சொன்னதுல இருந்து இப்போ காங்கிரஸ் ஒரு தரப்பு அவங்க தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொரு தரப்பு இல்லை திமுக கூடயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இப்போ தமிழக காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 2 துண்டாக உடையிற அபாயத்தில் தான் இருக்குது. அதாவது திமுக கூட போயிட்டிங்கன்னா நாங்கள் நிச்சயமாக இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் திமுக கூட நீங்கள் கூட்டணி வச்சுக்கிட்டா நாங்கள் கட்சியில் வேலை செய்ய மாட்டோம், நாங்கள் இந்த எலெக்ஷனில் காங்கிரஸுக்கு ஆதரவாகவும் திமுக ஆதரவாகவும் வேலை பண்ண மாட்டோம், நாங்கள் திமுக கட்சிக்கு உள்ளே இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு வெளிப்படையாக எதிர்ப்புகளை தமிழக வெற்றி கழகம் கூட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. அதே போல் திமுகவை விட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக விஜய் கட்சிக்கு கூட இருந்து நம்ம சீட்டுகள் ஜெயிக்க முடியாது. இதனால் தேர்தலுக்கு அப்புறமா தமிழக காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய கஷ்டங்கள் இன்னல்கள் சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அதனால் எக்காரணத்தை கொண்டும் திமுகவை விட்டு வெளியே போயிடக்கூடாது, அவங்க கொடுக்கறத வாங்கிக்குவோம், மந்திரி பதவிகள் கொடுக்குறாங்க இல்லைன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறத விட திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தமிழக காங்கிரஸுக்கு உள்ளே இப்போ இருக்காங்க. ஸோ இதை பார்க்குறப்ப நிறைய பேருக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் செலவு பண்ணி காங்கிரஸுக்கு உள்ளே இருக்கிற பல முக்கியமான மூத்த தலைவர்கள் எல்லாருக்குமே எப்பயுமே திமுகவுக்கு பின்னாடி தான் நாங்கள் இருப்போம் அப்படிங்கிறதே எப்பயும் சொல்லுங்கள், நீங்கள் பாட்டுக்கு தமிழக வெற்றி கழகம் பின்னாடி போகலாம் அப்படிங்கிற அந்த யோசனையை தலைமைக்கு எப்பயுமே சொல்லிடாதீங்க அப்படின்னு இப்படி எல்லாருமே திமுக கொத்தடிமைகள் மாதிரி பேசுகிறாங்க காங்கிரஸ் மிகப்பெரிய தலைவர்கள். ஸோ இதை பார்க்குறப்ப நிறைய பொட்டிகள் திமுக கிட்ட இருந்து அவங்க எல்லாருமே வாங்கியிருப்பாங்க போல இருக்குது. அதுக்காக தான் திமுகவுக்கு இப்படி ஜால்ரா தட்டிக்கிட்டு இருக்காங்க. செல்வ பெருந்தகை எல்லாம் பயங்கரமாக நிறைய பொட்டி வாங்கியிருப்பார் போல இருக்குது. அந்த அளவுக்கு திமுக கொத்தடிமைகள் மாதிரி நிறைய பேர் இப்போ திமுக பக்கம் தான் போகணும் அப்படின்னு நிறைய பேர் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது. அதே போல் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இல்லை தமிழக வெற்றி கழகம் தான் சரியான பாதை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. இப்போ காங்கிரஸ் கட்சி தமிழக காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கு. நிச்சயமாக திமுக கிட்ட போனால் ஒரு தரப்பு வேலை செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட போய் இணைஞ்சா மிகப்பெரிய பகுதி காங்கிரஸின் மிகப்பெரிய பகுதி தலைவர்கள் எல்லாருமே அதை எதிர்க்கிற நிலைமையில தான் இருக்காங்க. இதனால் தமிழக காங்கிரஸ் இப்போது எந்த பக்கம் போகிறது அப்படின்னு தெரியாமல் கட்சியே பயங்கரமாக இப்போ 2 துண்டா உடைய அபாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஸோ இன்னும் இறுதி முடிவு எட்டப்படலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு முக்கியமான செய்திகள் வரலாம். காங்கிரஸ் தலைமை அவங்க கடைசியாக என்ன முடிவு தான் எடுக்கிறாங்க, யார் பக்கம் போக போகிறாங்க, 2 துண்டா உடைய போதா இல்லை ஒரே துண்டா இருக்க போதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.